ஏண்டா ஏன் இவ்ளோ பயப்படுற? ஜார்ஜ் அங்கிளோட காமெடி, உங்க அம்மாவோட ஸ்பெஷல் டீ, பேசி பேசி டைம் ஆயிடுச்சு. ஒத்தையா இருக்கன்னா எனக்கு பயம் இல்ல. நம்ம பையன் இருக்கானே எனக்கு துணையா, ஜூனியர் ரெட்டி, சேட்டக்காரன். ஹலோ ஹலோ எபி, கேக்குதா? ஹலோ காவல்துறையின் கவனக்குறைவு என்றே சொல்ல வேண்டும். இறந்து போன கர்ப்பிணி பெண்ணோட பேரு டெசா. இங்கிருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி தான் வீடு. ஹஸ்பண்ட் ஜேடி, வைல்டு லைஃப் போட்டோகிராஃபர். பாவம், ஸ்டேஷன்ல எழுதுகிட்டே இருக்காரு. கொலைகாரனை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? எப்படி சார்? ஃபாரஸ்ட் ஏரியால முயற்சி பண்றோம், பார்க்கலாம். விடுங்க ராஜு, எங்க இருக்கான்னு கூட தெரியாம. ஆமா, என் பொண்டாட்டியை கட்டி பிடிக்கிறதுக்காக நான் போய் ஜோசியக்காரன்ட்ட நேரமா கேட்டு வர முடியும்? பிரெக்னெண்டா இருக்கேன் மிஸ்டர். இந்த மிஸ்டர் கட்டி பிடிச்சதுனால தானே இந்த மிஸ்ஸஸ் பிரெக்னென்ட் ஆனது. ரெக்கம் கெட்ட மனுஷன், பெரிய ஃபாரஸ்டர் தான். ஃபாரஸ்டர் தான். அப்புறம் என்ன சொல்றாங்க குட்டி ராஜீவன்? அவரு எஸ்ஏ செலக்ஷன் டெஸ்ட் பாஸ் ஆகி இப்ப என் வயித்துக்குள்ள இருந்து பாசிங் அவுட் பரேடர் பண்றாரு. என்ன மிலிட்டரிக்கார பொண்ணுக்கு காமெடிலாம் வருமா? குடிச்சிருக்கியா? 2 பெக்ஸ் ராயல் சல்யூட். தள்ளி போங்க, நான் போறேன். ஏய், மெதுவா கோபப்படாதடி என் பொண்டாட்டி. இல்ல, ராயல் சல்யூட்க்கு நான் சல்யூட் பண்றேன். நீ சல்யூட் பண்றியா? பண்றி. அப்பா என்ன பண்றீங்க? ஏண்டா ஒண்ணு இல்லடா, நாங்க சும்மா பேசிட்டு இருந்தோம். ஓ ஓ, நீ வா, நம்ம எங்க நிக்கிறோம்? அவங்க பெருசா பண்டாட்டிங்க பேசட்டும். வா. அப்போ நாளைக்கு நம்ம கிளம்புறோம். கெட் செட் கோ. சின்னுவா. நில்லு. ஆஹா, உன்னோட தம்பி தான் பேய் பிடிக்கிறவன். அடேங்கப்பா, அவர் ஒன்னும் பேய் பிடிக்கிற ஆள் கிடையாது. அவர் பாராசைக்காலஜில ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இப்ப ஏதோ சைக்கோ கில்லர்ஸ் பத்தி இன்ஃபர்மேஷன் தேடிட்டு இருக்கிறதா சொன்னாங்க. இந்த பேய் சைக்கோல்லாம் தேட வேண்டிய அவசியமே இல்ல. அப்படியா? நிஜமா தான் சொல்றேன். ஒரு கல்யாணம் பண்ணா போதும், எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். உன்ன சரி சரி எடு.
ஹாய் ராஜண்ணா. ஹலோ மச்சான், எங்க தோ தங்கச்சி இங்க தான் இருக்கா. ஹாய் ஹாய் சச்சு இங்க வா. எப்படி போகுது அங்கெல்லாம்? ராஜண்ணா, நீங்க எங்க இருக்கீங்க? நாங்க இன்னும் கிளம்பல. ஏண்டா நீ எங்க இருக்க? நான் இங்க பக்கத்துல உங்களுக்கு 10 கிலோமீட்டர் கிட்ட தான் இருக்கேன். நான் நம்ம மிகாயில் ஃபாதரை பார்க்க வந்தேன். ஃபாதரோட லைப்ரரியில இருந்து கொஞ்சம் டேட்டாஸ் கலெக்ட் பண்ண வேண்டியிருந்துச்சு. நீங்க எப்ப கிளம்புவீங்க? நாங்க ஈவினிங்கா கிளம்புவோம். ரூம்ல போயிட்டு அப்படியே ஃப்ரெஷ் ஆகணும், அப்புறம் கிளம்பிடுவோம். வீட்டுக்கு வாங்க ராஜண்ணா, குழந்தைங்களெல்லாம் பார்க்கலாம்ல. ஹலோ சொல்லுங்க. ஹாய் சச்சு. ஹாய் சில்லு. வீட்டுக்கு வாங்க, அங்கிள் இங்க பக்கத்துல தான் இருக்கேன். சரி, இன்னைக்கு நைட்டே கொஞ்சம் சீக்கிரமா வீட்டுக்கு போகணும்ல, பார்க்கலாம். முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்க. ஓகே சரி. பாவம் விக்டோரியா, பிடிவாதக்காரரான மதுரை சிவாவோட ஒரே பொண்ணு. கனவு கன்னியான விக்டோரியா அழகி, கராத்தே, ஜூடோ பிளாக் பெல்ட், ஆஃப் ரோட் டிரைவிங், இதில் எல்லாம் நம்பர் 1. எல்லாரும் பார்க்குற மாதிரி ஒரு பர்சனாலிட்டி. அவளுக்கு ஒரு பேர் இருந்துச்சு, பறக்கும் விக்டோரியா. ஏன்னா ஒரு சூப்பர் கேலா இருந்தா அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸுகளே அவளை பார்த்து பொறாமப்படுவாங்க, அந்த அளவுக்கு அழகு. அவ்வளோ டேலண்டா இருந்த விக்டோரியாவோட வாழ்க்கையில அப்புறம் என்ன நடந்துச்சு? தண்ணி ஊத்துனவங்களே வேரோட பிடிங்கிட்டாங்க. விக்டோரியாவுக்கு ஒரு காதலி இருந்துச்சு, வேற மதத்தில் ஒரு கீழ் ஜாதி பையன் கூட. அதான் விக்டோரியாவை பைத்தியமாகவும் அப்புறம் ஒரு சீரியல் கில்லராகவும் ஆக்கிருச்சு. விக்டோரியா காதல் வீட்டுக்கு தெரிஞ்சு பிரச்சனை ஆயிடுச்சு. புடிச்சிட்டு போடா அவளை, உள்ள போட்டு கதவை சாத்துறா. அவன் காதலன் தற்கொலை பண்ணிக்கிட்டான். அது ஒரு கொலைன்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. யாரையும் கொல்ற சக்தியும் பணமும் அவங்க கிட்ட இருந்துச்சு. விக்டோரியாவை கன்னியாஸ்திரி ஆக்குறதுக்காக கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. கர்த்தர் குழந்தையா அவளை மாத்திட்டாங்க. அப்புறம் அவளோட அப்பாவுக்கும் அண்ணன்களுக்கும் ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. விக்டோரியா மாசமா இருந்தா. கன்னியாசியா இருந்த அவ வயிற்றுல நாளுக்கு நாள் குழந்தை வளர ஆரம்பிச்சிருச்சு. இது அந்த குடும்பத்தினால ஏத்துக்கவே முடியல. பழைய சர்ச்சுக்கு பின்னாடி இருக்கிற பாலடைஞ்ச பங்களாவில் அவளை அடைச்சிட்டாங்க. 5 மாசம் வளர்ச்சியுடைய அந்த குழந்தைய கர்ப்பப்பையிலேயே வச்சு அழிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம தாழ்த்தப்பட்ட குழந்தை வளர்ற அந்த கருப்பையவே அறுத்து எடுத்துட்டாங்க.
இதெல்லாம் செஞ்சது டாக்டர் மல்லிகாம்மாள். நட்டோரியஸ். பணத்துக்காக எதையும் செய்கிற டாக்டர். ஆனால் இந்த கொடூரமான வேலையை செய்யும்போது அந்த டாக்டரும் கர்ப்பமாக இருந்தாங்க. அன்னையிலிருந்து தான் விக்டோரியா முழு பைத்தியமா ஆனா. இல்லை, எதையும் வெளியில் சொல்லாமல் இருக்க விஷ ஊசிகளை போட்டு மல்லிகா அம்மாள் விக்டோரியாவை முழு பைத்தியமாக்கிட்டாங்க. அதுலேருந்து கர்ப்பிணி பெண்களை பார்த்தாலே அவ கொடூரமாயிடுறா. தன்னோட வாழ்க்கையில் தான் அம்மாவாக முடியாதுன்ற அந்த வலி அவளை ரொம்பவே காயப்படுத்திருச்சு. அது மட்டும் இல்லை, தனக்கு கிடைக்காத எதுவும் யாருக்கும் இருக்கக்கூடாதுன்னு விக்டோரியா தீர்மானம் பண்ணிட்டா. கர்ப்பிணி பெண்களை கழுத்தறுத்து கொள்ற கொடூரமான ஒரு கொலகாரியாவே அவ மாறிட்டா. தனக்கு கருணை கட்டாத அந்த கர்த்தரையே அவ எதிர்த்து நின்னா. அன்னையிலிருந்து அவ சைத்தானை வழிபட ஆரம்பிச்சிட்டா. கர்த்தர் தான் என் குலதெய்வம்னு சொன்னவ அந்த சைத்தானுக்கே அடிமையாயிட்டா. முதல்ல விக்டோரியா கொல்ல ஆரம்பிச்சதே டாக்டர் மல்லிகா அம்மாளை தான். அதுக்கப்புறம் அந்த மெண்டலை சிலுவை கொளுத்திட்டா. அன்னைக்கு ராத்திரி தான் வீடையும் அவ கொளுத்திட்டா. அதில் அவ முழு குடும்பமே எரிஞ்சு சாம்பலாயிருச்சு. அந்த சமயத்தில் ரயில்வே ட்ராக்ல செதறிய நிலையில கன்னியாஸ்திரி ஆடையில பார்த்த ஒரு பொண்ணோட பணம் விக்டோரியாவோட பணம்னு சொல்லி கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இறைவின் மறைவின் கீழ் அடுத்த ஆளுக்காக விக்டோரியா காத்துக்கிட்டு இருந்தா. யாரும் இல்லாத வழியில்